فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله المولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அண்ணலம் பெருமானார் நம் இருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான இந்த ஜும்மா உடையிலே கேட்கப்படுகின்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்குண்டான நல் வாய்ப்பினை நம் எல்லோருக்கும் வழங்கி நசீபாக்கிடுவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, திருக்குர்ஆன் பல்வேறு நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு நற்காரியங்களை போதிப்பதை போன்று பல்வேறு விதமான தீமைகளை விட்டும் திருக்குர்ஆன் இந்த மனித சமுதாயத்தை தடுத்து கொண்டிருக்கின்றது. திருக்குர்ஆனை படித்து உணர்கின்ற வேளையிலே அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல்வேறு நற்காரியங்களை குறிப்பிட்டு இதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக கூறி அல்லாஹ்வுக்கு விருப்பமான நபர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அல்லாஹ்வினுடைய விருப்பமும் அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய விருப்பமும் தான் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக இருக்கும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியையும் மனைவி கணவனை நேசிப்பது, நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்வது, இப்படி பல்வேறு விதமான நேசங்கள் இருக்கின்றது. ஆனால் எந்த மனிதன் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றாரோ அவர்தான் இந்த உலகத்திலே உண்மையான வெற்றியாளர். ஒரு உண்மையான முஃமின், வெற்றியாளனான முஃமின் என்பவர் அல்லாஹ்வினுடைய நேசத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்களுடைய நேசத்தை பெறுவதற்காக பல்வேறு விதமான காரியங்கள் செய்யப்படுகின்றது. இதை செய்தால் இவர் நம்மை பிரியப்படுவார், இவர் நமக்கு மரியாதை கொடுப்பார், இவரால் சில காரியங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரை நேசிப்பது, அவர்களுக்கான விஷயங்களை செய்வது என்பதெல்லாம் இருக்கும். நாம் திருக்குர்ஆன் சொல்லித் தருகின்றது அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கின்றார் என்று திருக்குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அப்படிப்பட்ட அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டத்திலே நாம் ஆக வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய பிரியத்தை அடைவதை விட அல்லாஹ்வினுடைய பிரியத்தை அடைவதிலே யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே மனிதர்களுடைய நேசத்திற்காக நாம் செய்கின்ற செயல்பாடுகள், இந்த மனிதர்களுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மையை நாம் புரிந்து கொண்டால் நாம் மனிதர்களுக்காக எதையுமே செய்ய மாட்டோம், அல்லாஹ்விற்காக மாத்திரம்தான் செய்வோம். இந்த மனித சமுதாயம் என்பது நம்மை விரைவிலே மறந்துவிடக்கூடியது, மிக விரைவிலே மறந்துவிடும். நாம் ஒரு 10 நாட்கள் அல்லது 20 நாட்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் படுத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த மனித சமுதாயம் நம்மை மறந்துவிடும். இந்த உலகத்திலிருந்து எத்தனையோ மனிதர்கள் மரணித்து செல்லுகின்றார்கள். எத்தனை நாளைக்கு அவர்களை மனித சமுதாயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகின்றது. ஆனால் ஒரு மனிதனை எல்லா நேரத்திலேயும் நேசிக்கக்கூடிய, ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அல்லாஹ்வினுடைய நேசம் என்பதை ஒரு மனிதன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் அவன் வெற்றியாளனாக ஆகிவிடுகின்றார், நாளை மறுமையிலேயும் வெற்றியாளனாக ஆகிவிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளும்
அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலமாக நமக்கு காட்டித் தருகின்ற அற்புதமான போதனைகளும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றானாம், நான் இந்த அடியானை நேசிக்கின்றேன், நீங்களும் இந்த அடியாரை நேசியுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகின்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானில் உள்ள எல்லா மலக்குகளுக்கும் தலைவர். அவர் மலக்குகளிடத்தில் சென்று சொல்லுகின்றார், அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கின்றார், நானும் இந்த அடியாரை நேசிக்கின்றேன், மலக்குகளே நீங்கள் அனைவரும் இந்த அடியாரை நேசியுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா மலக்குகளிடத்திலேயும் கூறுகின்றார்கள். அதே போன்று அதற்கு பின்பு பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவரின் மீது ஒரு பிரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இப்படி அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் அவருக்கு நேசர்களாக ஆகிவிடுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், என்ன செயலை செய்தால் அல்லாஹ் நேசிப்பான்? திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு அதை சொல்லித் தருகின்றது. வஹ்சினு ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்கின்ற மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். மக்களுக்கு உபகாரமாக இருங்கள், சக மனிதர்களுக்கு நீங்கள் உபகாரியாக இருங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று திருக்குர்ஆனினுடைய பல்வேறு வசனங்கள் இந்த செய்தியை சொல்லுகின்றது. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இஹ்சான் உடையவர்களை நேசிக்கின்றான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து மார்க்கத்தை பற்றியுண்டான கலந்துரையாடல் நிகழ்த்துகின்ற ஒரு பெரிய நிகழ்விலே சொல்லப்படுகின்ற பாடம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தீன் என்பதை 3 விஷயங்களிலே அடக்கம் செய்தார்கள். 3 விஷயங்களுக்கு பெயர்தான் தீன். அதிலே ஒன்று இஸ்லாம், இன்னொன்று ஈமான், மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தது இஹ்சான். நீங்கள் இஹ்சானோடு மனிதர்களுக்கு உபகாரியாக நடந்து கொள்ளுங்கள். உபகாரியாக நடந்து கொள்வது என்று சொன்னால் என்ன? உங்களால் நம்மால் மற்ற மனிதர்கள் பயனடைய வேண்டும், ஏதாவது ஒரு வழியிலே பயனடைய வேண்டும். ஒரு பொருளாதாரம் வைத்திருப்பதா, அந்த பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்களுடைய பொருளாதாரம் மக்களுக்கு பயன்பட வேண்டும். ஒருவர் கல்வியாளராக இருக்கின்றாரா, அவருடைய கல்வி மக்களுக்கு பயன்பட வேண்டும். ஒருவர் என்ன நலவுகளை அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருக்கின்றானோ, என்ன திறமைகளை, என்ன நிஅமத்துக்களை அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கி இருக்கின்றானோ, நமக்கு வழங்கப்பட்ட நிஅமத்திலிருந்து மக்களுக்கு நாம் எதை கொடுக்கின்றோமோ அதுதான் உபகாரம். நமக்கு என்ன தெரியும், இந்த சமுதாயத்திற்காக நம்முடைய திறமைகளிலிருந்து கொஞ்சத்தை சமுதாயத்திற்காக செலவு செய்வதுதான் இந்த அல்லாஹ் சொல்லுகின்ற இஹ்சான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருங்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுங்கள். என்ன தேவை வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்து கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒரு முஸ்லீம் என்பவர் பிற நபர்களுக்கு பிரயோஜனம் தருபவராக மாத்திரம்தான் இருப்பார். எந்த ஒரு காலத்திலேயும் ஒரு முஸ்லீமினால் இன்னொருவருக்கு துன்பம் ஏற்படாது, அவன்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் என்று நமக்கு ஹதீதுகளின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பான பெருமக்களே, இன்றைக்கு நாம் யோசிக்கின்றோம், நம்மால் எந்த நபர்களுக்கும் எந்த விதமான தீங்குகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மால் ஒரு அநீதி யாருக்கும் இழைத்துவிடக் கூடாது. நம்முடைய நாவுகளினாலோ செயல்களினாலோ யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இருப்பதை நாம் உறுதி செய்தால்தான் நாம் உண்மையான முஃமின்களாக இருக்க முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள்,
ஒரு வினாவை எழுப்பினார்கள், ஒரு விடுகதையை கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே. என்னுடைய அருமை தோழர்களே, ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்திலிருந்து இலைகளே உதிராது, ஒரு இலையும் கூட உதிராது, அப்படிப்பட்ட மரம் எது என்று சஹாபாக்களிடத்திலே வினா தொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் எந்தெந்த மரத்தையோ யோசித்தார்கள், பாலைவனத்தினுடைய பல்வேறு மரங்களினுடைய பெயர்களை சொன்னார்கள், எதுவும் இல்லை. இறுதியாக சொல்லிவிட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்களே சொல்லிவிடுங்கள், மாஹிய ஷஜரா அந்த மரம் எது என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு மத்தியிலே புழக்கத்தில் அதிகம் இருக்கின்ற, மதீனாவிலே சஹாபாக்களுக்கு புழக்கத்தில் அதிகம் இருந்த பேரித்த மரம் தான் அது என்று சொன்னார்கள். பேரித்த மரத்தினுடைய இலைகள் உதிர்வதில்லை. இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்ன வார்த்தை, இந்த பேரித்த மரம் இருக்கின்றதை இலை உதிர்வதில்லை, இந்த பேரித்த மரத்தை போன்றவராகத்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். ஒரு பேரித்த மரத்தை போன்றுதான் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம், ஒரு முஸ்லிம் அதற்கு ஒப்பாக இருக்க வேண்டும். எப்படி ஒப்பாவது ஒரு பேரித்த மரத்திற்கு? இந்த உலகத்திலே பல்வேறு மரங்கள் இருக்கின்றது, பல்வேறு பழங்கள் காய்கறிகள் இருக்கின்றது, எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கின்றது. அந்த காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் அது காயாக இருக்கின்ற வரை அதை அனுபவிக்க முடியாது, அது வரக்காய் என்று நாம் சொல்லுவோம், அது பழுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். மிகவும் பழுத்து விட்டால் அது மிகவும் பழுத்து விட்டது, பழுத்த சில காய்கறிகளை நாம் உண்ண மாட்டோம், முத்தி போன காய்கறிகளை உண்ண மாட்டோம். வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் முத்தி போய்விட்டால் சில காய்கறிகளை நாம் உண்ணுவதில்லை. பாகற்காய் போன்ற பழுத்து போய்விட்டால் அதை உடலுக்கு நல்லதல்ல என்று சொல்லுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு காய்கறிக்கும் பழங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கின்றது. அதுபோன்று பேரித்த மரத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பேரித்த மரத்தினுடைய அனைத்துமே பயன் தரும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எதுவுமே பயன் தராமல் இருக்காது என்று சொல்ல முடியாது. பேரித்த பழத்தினுடைய அது காயாக இருக்கின்ற பொழுது அது ஒரு டேஸ்டை தரும், பேரித்தன் காய் அதையும் உண்பார்கள். அது பழமாக இருக்கின்ற பொழுதும் பயன் தரும். அதனுடைய மட்டைகள் அதுவும் விறகாக பயன்பட்டது. அன்றைய காலத்திலே மதீனாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாய் விரிப்பாக பேரித்த மரத்தினுடைய மட்டைகள் இருந்திருக்கின்றது. அதனுடைய அந்த உடல் பாகத்தை வைத்து பேரித்த மரத்தினுடைய கட்டைகளை வைத்து வீடுக்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். பேரித்த மரத்தினுடைய ஒரு பாகமும் அது வீணானதல்ல, எல்லாவற்றும் முழுமையாக பயன் தரக்கூடியது பேரித்த மரம். இது போன்று ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு பாடம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் பேரித்த மரத்தை போன்று இருக்க வேண்டும், மௌத்துக்கு பின்னாலும் பயன் தர வேண்டும். பேரித்த மரம் முழுமையாக வெட்டப்பட்டாலும் கூட அது விறகு அடுப்பிருப்பதற்கு விறகாகவாவது பயன்படும். பேரித்தம் அந்த பழத்தினுடைய கொட்டை நாம் இன்றைக்கு தூக்கி வீசுகின்றோம். அரபுலகத்திலே ஒட்டகங்களினுடைய மிகச்சிறந்த உணவு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை. அரபுலகத்திலே ஒட்டகம் சாப்பிடக்கூடிய தானியங்களில் மிக உயர்வானது பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை. அதையும் கூட அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கியிருக்கின்றான். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு பேரிச்சம்பழ மரத்தை போன்று பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இருக்கின்ற காலத்திலே எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலேயும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக உபகாரியாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். எந்த ஒரு நபருக்கும் துன்பம் தருபவராக, நம்மால் நாவிலோ கரத்திலோ யாருக்கும் துன்பத்தை விளைவிப்பவர்களாக ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சில கொடைவள்ளல்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசும். செத்தும் கொடை கொடுத்தார் வள்ளல் சீதக்காதி என்று ஒரு வரலாறு தமிழகத்திலே உண்டு. கீழக்கரை அடங்கி இருக்கின்ற வள்ளல் சீதக்காதி அவர் மரணத்துக்கு பின்பும் கொடை கொடுத்த மிகப்பெரிய வள்ளல் என்று வரலாறுகள் போற்றுகின்றதே, பேசுகின்றதே. அதுபோன்று ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக கழிக்க வேண்டும். அவர்தான் உண்மையான முஸ்லீமாக, உண்மையான முஃமினாக, அதை தாண்டி மார்க்கம் சொல்லுகின்ற உண்மையான முஹ்சினாக. அல்லாஹ் யாரை இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்று அடையாளப்படுத்துகின்றானோ அப்படிப்பட்ட உபகாரியாக நாம் இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்ற பாடத்தை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது.
இதனால் தான் எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி அதை ஒரு முஸ்லீம் அற்பமாக கருதிவிட, ஒரு சின்ன நல்ல செயல் அதையும் கூட ஒரு முஸ்லீம் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா யஹ்திரன்ன அஹதக்கும் ஷைஆ, எந்த ஒரு மினல் மஅரூஃப் நற்காரியங்களிலிருந்து எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் கூட இது சின்ன நன்மை தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது அனைத்துமே நீங்கள் உபகாரியாவதற்குரிய பலன் தரக்கூடிய மனிதர்களாக நீங்கள் ஆவதற்குரிய ஒரு காரணமாக அது இருக்கலாம். நாளை ஆகிரத்திலே ஒரே ஒரு நன்மை இருந்தால் போதுமே என்று ஒரு நன்மைக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒரு முஸ்லீம், நாம் இந்த உலகத்திலே சின்ன நன்மையை விட்டுவிட்டோமே என்று அந்த நேரத்திலே உங்கள் மனது பதபதப்படலாம். அந்த நன்மையை விட்டுவிட்டோமே என்று நீங்கள் எண்ணலாம். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ரோட்டிலே செல்லுகின்ற பொழுது ஒரு கல் கிடக்கின்றது, யாராவது அதிலே காலை மிதித்து விடுவார்கள், வண்டியை அதிலே ஏற்றினால் அவர்கள் நிலை தடுமாறி விடுவார்கள் என்று அறிந்தால் அந்த கல்லை பார்க்கின்ற இடத்திலேயே எடுத்து அப்புறப்படுத்துவன் தான் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியும். ஒரு முஸ்லீம் அதை பார்த்து விட்டும் கடப்பவன் முஸ்லீம் அல்ல. அந்த ஈமானிய உணர்வு என்பது ஒரு சாலையில் கிடக்கின்ற ஒரு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருளையும் கூட அகற்றிவிட்டுத்தான் அவனுடைய ஈமான் அப்படித்தான் வழிகாட்டும், அப்படித்தான் ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகள். அல் ஈமான், இன்னொரு ஹதீஸிலே 60க்கும் மேற்பட்ட கிளைகள். அல் ஈமானு பிதுஉ வ சபஊன அல்லது பிதுஉ வ சித்தூன ஷுஅபத்தன், அதிலே மிகப்பெரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகள் அதிலே இருக்கின்றது. அதில் மிக உயர்வானது எது தெரியுமா? கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்வது. அந்த கலிமாதான் அந்த ஈமானினுடைய உயர்தரமான விஷயம். அந்த ஈமானினுடைய தாழ்வான கடைசியான நிலைமை எது? இமாத்தத்து தரீக் இமாத்தத்துல் அதா அனி தரீக்கை, பாதையிலிருந்து நீங்கள் பாதையில் செல்பவர்களுடைய அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன கல்லை அப்புறப்படுத்துவது, சின்ன முள்ளை அப்புறப்படுத்துவது, இதுவும் ஈமானினுடைய ஒரு பகுதி என்று அறிமுகம் செய்தார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்துக்கு, எவ்வளவு உன்னதமான ஒரு தலைவரை நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதில் நாம் இந்த இடத்திலே பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். எவ்வளவு அழகான நடைமுறைகள், வாழ்வியல் நடைமுறைகளை, நமக்கு உன்னதமான வாழ்வியல் வழிகாட்டுதலை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ஒரு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், சமூகத்தின் மீது அவனுடைய அக்கறை எப்படி இருக்க வேண்டும், எல்லா பாடங்களையும் இந்த சமுதாயத்திற்கு உரமாக விட்டு சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் ஒருபோதும் இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கானவர்களாக இருந்துவிடக் கூடாது, துன்பமானவர்களாக நீங்கள் மாறிவிடக் கூடாது. உங்களால் எல்லா மக்களும் நன்மை அடைய வேண்டும், நீங்கள் உபகாரியாக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார், கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, நான் உபகாரம் செய்வதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னால், வைல்லம் எஜிது, நீங்கள் ஒண்ணுமே இல்லை, கொடுக்கறதுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைக்கின்றேன், ஆசைப்படுகின்றேன், என்னிடத்தில் பிற மக்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையா? ஒரு முஸ்லிமை பார்த்து, ஒரு மனிதரை பார்த்து புன்முறுவலோடு நீங்கள் சிரியுங்கள், அதையும் அல்லாஹ் உங்களுடைய சதக்காவினுடைய பட்டியலிலே சேர்க்கின்றான். எவ்வளவு அற்புதமான மார்க்கம்! கொடுப்பதற்கு கையில் ஒன்றும் இல்லையா? எதிரில் வரக்கூடியவர்களை பார்த்து புன்முறுவலோடு நீங்கள் சலாத்தை பகிருங்கள், அதுவும் உங்களுடைய நன்மையின் பட்டியலிலே வந்துவிடும், அதுவும் நீங்கள் உபகாரி என்பதற்குரிய அடையாளமாக ஆகும். முஹ்சினீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் உங்களை சேர்த்து வைப்பான். இதுதான் மார்க்கம் சொல்லித் தருகின்ற பண்பாடு. தொடர்ந்து பேசுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையா? நீ கடையில் இருந்து ஒரு இறைச்சியை வாங்கி சமைக்கின்றாயா, ஒரு குழம்பு வைக்கின்றாயா, கொஞ்சம் சேர்த்து குழம்பு வைத்து நீங்கள் உன் அண்டை வீட்டாருக்கு அதை கொடு, அதுவும் உபகாரமாக ஆகும் என்றார்கள்.
கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் நீ வைக்கின்ற குழம்பை கொஞ்சம் சேர்த்து வைத்து, உணவுக்கான குழம்பை சேர்த்து வைத்து அதை அண்டை வீட்டுக்காரருக்கு நீ கொடு. அதுவும் உன்னுடைய பட்டியலில் உபகாரமாக நீ முஹ்சினாக ஆகுவதற்கு, அல்லாஹ் உன்னை பிரியப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக ஆகும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி வாழ்வினுடைய எல்லா வழிவகைகளிலேயுமே பிற மனிதர்களுக்கு உபகாரியாக நீங்கள் இருந்து செல்லுங்கள் என்பதை மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே எடுத்து தருகின்றது. ஆனால் இன்றைக்கு நம்மில் சில நபர்களுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகள் முக சுளிப்புகளையும் மனிதர்களுக்கு உபகாரம் இல்லாத தன்மையிலே நடந்து கொள்ளுகின்றார்களா என்பதை யோசிக்க வைக்கின்றது அல்லவா? எவ்வளவு நியாயத்திற்கு பெயர் போனவர்கள், நீதத்திற்கு பெயர் போன இந்த சமுதாயம். ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், இவர்களிடத்தில் வியாபாரம் செய்தால் மிக உன்னதமானவர்கள், நியாயமாக நடந்து கொள்வார்கள் என்ற பெயர்கள் எல்லாம் சமீப காலத்திலே குறைந்து வருகின்றதோ என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது? ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? பிறருக்கு உபகாரியாக ஒரு மனிதனை பற்றி கேட்டால் அவர் மிக நல்லவர் என்ற பெயர் மனிதர்களிடத்திலேயும் வாங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலேயும் அவர் வாங்க வேண்டும். யார் உலகத்திலே மனிதர்களிடத்தில் நல்லவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயும் நல்லவர்களாக ஆகின்றார்கள் என்ற பாடத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மனித சமூகத்துக்கு நன்மை தரக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு மிக குறைந்து கொண்டே செல்லுகின்றது. இன்றைக்கு எல்லா விஷயங்களுமே பிரதிபலன் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்கின்ற ஒரு மனோநிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான். இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், இதை செய்தால் எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், என்ன கிடைக்கும், எனக்கு ஏதாவது கிடைத்தால் நான் செய்வேன். இஸ்லாம் சொல்லித் தருகின்றது, கூலியை எதிர்பார்த்து நீங்கள் நற்காரியங்கள் செய்ய வேண்டாம். கூலியை எதிர்பார்த்து எந்த நலவான காரியங்களையும் செய்ய வேண்டாம். அல்லாஹ் அதற்கு உண்டான கூலிகளை மறுமையிலே நிரப்பமாக தருவான். ஆனால் இந்த உலகத்திலே கூலியை எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற நற்காரியங்களாக இருக்கட்டும், அல்லது முகஸ்துதிக்காக அடுத்தவர்களை நம்மை பார்த்து இவர் இவ்வளவு கொடுத்திருக்கின்றார் என்று அவர் பெருமை பேசுவதற்காக கொடுக்கப்படுகின்ற பொருளாதாரங்களாக இருக்கட்டும், மற்ற எந்த நலவான காரியங்களாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது என்ற எச்சரிக்கையை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே நம்முடைய உபகாரம் உண்மையான உபகாரமாக இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயங்கள் உண்மைக்கு பெயர் போன சமுதாயங்கள், நியாயத்துக்கு பெயர் போன சமுதாயங்கள், ஒரு வியாபாரத்திலே நேர்மைக்கும் குடும்ப உறவுகளின் நேர்மைக்கும் ஒரு வாழ்க்கையினுடைய முறைக்கு ஒரு முன்னுதாரணமான சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் முக்காலத்தில் வாழ்ந்திருக்கின்றது. அந்த நல்ல நிலைகள் எல்லாம், நல்ல குணங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றதோ என்று நமக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கின்றது. எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வழி கேட்டால் கூடி வழி சொல்லுவதில்லை, அப்படிப்பட்ட நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள். வழி கேட்டால் கூட ஒருவர் வழி தவறி ஒருவர் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வழி தவறியவருக்கு நீங்கள் வழியை காட்டி கொடுப்பது ஒரு தர்மம், அது உங்களுடைய வாழ்க்கையில் சதகாவாக எழுதப்படும். என்னால் மற்ற மனிதர்களுக்கு சில நபர்கள் இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் எதிலேயும் நான் என்னுடைய வேலை நான் உண்டு இருக்கின்றேன் என்று அதையும் மார்க்கம் தடுக்கின்றது. உன்னுடைய வேலை நீ மாத்திரம் இருந்து கொள்வது என்பது ஒரு சுயநலம். ஒரு முஸ்லிம் என்பவர் தன்னுடைய சமுதாயத்தின் மீது கவலை கொள்பவராக இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது அனைத்திற்கும் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தை இறந்து விட்டாரா, அந்த தந்தையினுடைய மூத்த மகன் அந்த குடும்பத்தினுடைய அடுத்த தந்தையாக அவர் பொறுப்பெடுக்கின்றார். அவர் அதற்குண்டான நிலைகளை, அதற்குண்டான தயாரிப்புகளை அவர் செய்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பை உணர வேண்டும். ஒரு மஹல்லா இருக்கின்றது என்று சொன்னால் இந்த மஹல்லாவினுடைய பொறுப்புதாரிகள் அந்த மஹல்லாவினுடைய அனைத்து நல்ல கெட்ட விஷயங்களிலேயும் பங்களிக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற அற்புதமான வழிமுறைகள். எல்லா நிலைகளிலேயும் நம்மால் பிறருக்கு உபகாரியாக அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் சொன்னானோ, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அந்த முஹ்சினீன்களுடைய பட்டியலிலே நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறருக்கு நம்மால் என்ன உதவி இன்றைக்கு நடந்தது, இன்றைக்கு நான் யாருக்கு என்ன உதவி செய்தேன், ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி இல்லாத நாள் கடந்து விட்டது என்று நாம் இருக்கக்கூடாது.
பெருமக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் கடந்திருக்கின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஒரு நாள், இன்றைய நாள் நோன்பு இருந்தவர் யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் நோன்பு இருந்திருக்கின்றேன். இன்றைய நாளிலே ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கை உயர்த்தினார்கள், நான் கொடுத்தேன் யா ரசூலல்லாஹ். இன்றைய நாளிலே ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டவர் யார்? நான் கலந்து கொண்டேன் யா ரசூலல்லாஹ். இன்றைய நாளிலே ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? அதற்கும் எழுந்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த எல்லா அமல்களையும் நான் செய்வேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தினமும் இந்த அமல்களை விடுபடாமல் நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்ற ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமான வாழ்க்கையாக பெருமக்களுடைய வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை வழிமுறைகளை, வாழ்வியல் கலாச்சாரங்களை கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய கலாச்சாரத்திலே பின்தங்கிவிடக்கூடாது. வாழ்வியல் ஒழுக்கங்களை, தனி மனித வாழ்வியல் ஒழுக்கமாக இருக்கட்டும், சமுதாய வாழ்வியல் ஒழுக்கமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலேயுமே நம்முடைய ஈமானை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்முடைய ஈமானுக்கான காரணிகளை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும் மார்க்கத்தினுடைய கலாச்சாரங்களையும் நாம் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முஹ்ஸினீன்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம்முடைய பெயர்களையும் எழுதிடுவானாக. நாம் உபகாரிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. நம்மால் பிற மக்கள் பயன்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீகையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு ஆக்கிடுவானாக. நம்மால் எந்த நபர்களுக்கும் எந்த தீங்குகளும் துன்பங்களும் நிகழ்ந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.